நாடார் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவர்கள் அரச மரபினர். என்ன தம்பி நாடார்களை போய் அரச மரபினர் அப்படின்னு சொல்ற? அவங்கள பார்த்தாலே தீட்ட, அதெல்லாம் இப்ப எழுதப்பட்ட வரலாறு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு இனம் அடிமை ஆகுது இன்னொரு இனத்துக்கிட்ட. அடிமை ஆக்கிய இனம் என்ன பண்ணுவானா, அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தின் வரலாற்றை கொச்சையா எழுதுவோம். ஏன் தெரியுமா? அடிமைப்படுத்தப்பட்ட அந்த இனம் திரும்ப ஏந்திரிச்சு மேல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ச்சி அதை பண்ணுவாங்க. உலகம் முழுக்கவே இந்த வேலை தான் நடைபெற்று வருகின்றது. நான் உங்களுக்கு சான்று தரேன் பாருங்க. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி. தமிழனுக்கு அறிவு கிடையாது. திராவிடம் வந்துதான் தமிழனை படிக்க வச்சுச்சு. 2000 வருஷமா தமிழனுக்கு கல்வி கிடையாது. தமிழ் மொழியை வேலைக்காரி கூட பேசாதுன்னு சொன்ன அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அதை திட்டமிட்டு தெளிவாக பண்ணார். அதை தமிழ்நாடு முழுக்க ஈவே ராமசாமி நாயக்கரின் சிலைகளை வைத்து தமிழனை மட்டம் தட்டும் வேலையை இந்த திராவிட தெலுங்கர்கள் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இதை விட சான்று உங்களுக்கு நான் தர முடியாது. அப்ப மெய் ஞானத்தை நீ எப்படி பெறணும் அப்படின்னு சைனால போய் ஒரு போதி தர்மன்னு ஒரு தமிழன் சொல்றத நம்ம ஏத்துக்காம ஈவே ராமசாமி நாயக்கரை ஏத்துக்கிட்டா எப்படி நம்மளுக்கு சொல்லுங்க? அப்போ உங்களுக்கு புரியுது. நாடார்கள் ஏன் நான் அரச மரபினர் அப்படின்னு சொல்றேன்னா, நான் இதை வந்து காமராஜரை பத்தி ஒரு காணொலி போட்டிருந்தேன் சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்பவே நான் சொன்னேன், ராஜராஜ சோழன் ஒப்பிறப்ப ராஜராஜ சோழன் ஒரு அரச மரபினர். அவர் வந்து ஆதி தமிழர்களும் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு. அதே தான் காமராஜரும் பண்ணார். காமராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது யார் யாரெல்லாம் ஆதி குடிகளோ, கக்கன், பரமேஸ்வரன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தன்னுடைய அமைச்சரவையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மிக முக்கிய பதவிகளை கொடுத்தார். இது அரச மரபினர் செய்யும் செயல் தமிழ் இனத்தில். இதை உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நாடார்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மொழிக்கோ ஏதோ ஒண்ணுன்னா அவங்கள அறியாம வரும். நீங்க இப்ப போய் நீங்க பாக்குறீங்க கன்னியாகுமரியில, எதுக்காக அவங்க வந்து தென்கலரியை இப்படி தூக்கி வச்சு இது பண்ணணும்? நீங்க நினைச்சு பாருங்க. வேர்களில் சில விஷயங்கள் இருக்கும், வேர்களில் இருக்கும், மனிதனோட வேர்கள்ல இருக்கும். அது அவனுக்கே அறியாம வரும். அந்த ஜெனட்டிக்ஸ்ல இருந்து வரும் அது.